ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகோன் இன்றைக்கு காலையில் போலீசாரால் கைது செய்யப்படையில் தானாக சரணடைஞ்சிருக்கிறார். இலங்கையினுடைய மாத்தறை நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பு இன்றைக்கு நிறைவடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவில் இது பேசப்பட்டது. அரசாங்கமுமே இதில் விமர்சனத்துக்குள்ளானது. எதுக்காக ஒரு ஐஜிபி அவங்களால முன்னாள் ஐஜிபியை பிடிக்க முடியாமல் இருக்குது, சாதாரண குற்றவாளிகளை எல்லாம் 24 மணித்தியாலத்துக்குள்ள கைது செய்கிறீங்க, இவரை எதுக்காக கைது செய்யாமல் இருக்கிறீங்க, நீங்களே தான் பாதுகாக்கிறீங்களான்னு சொல்லி இந்த புதிய அரசாங்கத்தின் மேலே கூட பெரிய அளவில் விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இவருடைய கைது இருந்து கொண்டது. ஸோ கடைசியாக இன்றைக்கு அவர் சரணடைஞ்சிருக்கிறார். இனிமேல் அவருக்கு என்ன நடக்க போகுது என்றது அடுத்த கட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அது என்ன, அதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. அதையும் என்னன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்ன விஷயம் மட்டும் முதலிருந்து தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதெல்லாம் என்னோட பார்க்குறதுக்கு முதல் தொடர்ச்சியான என்னோட அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும் சொன்னால் இன்ஸ்டாகிராம் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்க சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வரும், அங்கே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு பண்ணுறதுலாதீங்க. இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. 2023ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக இலங்கையினுடைய முன்னாள் ஐஜிபி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் ஒரு சந்தேக நபர் என்ற அடிப்படையில் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாக சொல்லி ஒரு மரியாதையான முறைமையில் நீதிமன்றத்தில் நீங்கள் முன்னிலையாகன்னு சொல்லித்தான் முதலாவது உத்தரவு அவருக்கு பிறப்பிக்கப்படுது. ஆனால் அந்த அடிப்படையில் அவர் முன்னிலையாகலை. அதுக்கு பிறகு அவரை கைது செய்யுங்க, சாதாரணமான ஒரு நபராக கைது செய்யுங்கன்னு சொல்லி அவர் முன்னிலையாகாமல் இருந்த நாட்களுக்குள்ளே இன்னொரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அதுலேயும் அவரை கண்டுபிடிக்க முடியலை. கடைசியாக மாத்தறை நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சதுன்னு சொன்னால், தேசபந்து தென்னகோன் அவர்களை கண்ட இடத்துல கைது செய்யுங்க, அவரை நீங்கள் எங்கே காண்றீங்களோ அங்கேயே போலீஸார் கைது செய்ய முடியும்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு உத்தரவு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஐஜிபியாக இருந்தவருடைய ஒரு பெரிய பதவியில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர், அப்படிப்பட்டவரை கண்ட இடத்துல கைது செய்யுங்கன்றது எவ்வளவுக்கு சட்டம் முன்னால் அவரை கைது செய்ய சொல்லியிருக்கின்றதை அதுலேருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு கைது செய்யுங்கன்னு சொல்லி கடைசியாக அவருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அதுக்கு எதிராக அவர் ஒரு மேன்முறையீடும் உச்சநீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தார். அதுபடியும் கடைசி வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கோம். அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமலேயே நிராகரிக்கப்படும் சொல்லி. ஸோ அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால், கடைசி முடிவாக என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவருடைய சொத்துக்களை முடக்கிற அளவுக்கு நீதிமன்றம் முன்னால் வந்திருந்தது. இவருடைய சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் அது எல்லாத்தையுமே நடத்துங்கன்னு சொல்லி அவருடைய மனைவி மகன்கள் வரைக்கும் வாக்குமூலம் பெறப்பட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை மாறி போய் கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் மேற்பட்ட போலீசார் தனிப்படை அமைக்கப்பட்டு தான் இவர் தேடப்பட்டு கொண்டார். இப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நேற்றிரவு என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகோன் அவருக்கு சொந்தமான ஒரு வீடு கோஹந்தர என்ற இடத்துல இருக்கிற இவருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் சிஐடியினர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று ஒரு அதிரடியான ஒரு தேடுதல் நடத்தப்படுது. இவருடைய வீட்டில் போய், ஏன்னா இவருடைய சொத்துக்களை முடக்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசாகிட்டு அதுக்கு பிறகு அவருடைய வீட்டில் போய் நேற்றிரவு ஒரு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனையில் அவருடைய வீட்டில் பிடிப்பட்ட விஷயங்கள் என்னென்னு சொன்னால், ஒரு முன்னாள் போலீஸ்மா அதிபராக இருந்த ஒருத்தருடைய வீட்டில் 1000க்கும் மேற்பட்ட மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்படுது. அதுவும் சாதாரண மதுபான போத்தல்கள் இல்லை. அந்த சரியான கணக்கு எத்தனைன்றதை சொல்கிறேன். 795 வெளிநாட்டு மதுபான போத்தல்களும் 214 வைன் போட்டல்ஸ் எல்லாமே ஃபாரின் பியர்ஸாக அவனுடைய வீட்டில் மொத்தமாக 1009 பியர் போட்டல்ஸ், பியர் எல்லா விதமான மதுபானங்களும் சேர்த்து 1009 மதுபான போத்தல்கள் அவனுடைய வீட்டில் இருந்து நேற்று சிஐடியினரால் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்படுது. ஜோதிச்சு பாருங்க, ஒரு முன்னாள் போலீஸ்மா அதிபரனுடைய வீட்டில் இருந்து 1009 மதுபான போத்தல்கள், அதோடு சேர்த்து ஒரு துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதையும் தாண்டி 2 ஐஃபோன்ஸ், அவர் பயன்படுத்தினதாக சொல்லப்படுற 2 ஐஃபோன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த ஐஃபோன்ஸில் இருந்து தான் இனி அடுத்த கட்டமாக இவர் தொடர்பான தகவல்கள் பெற்றுக்கொள்ளப்பட போகிறதா இலங்கையினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற ஆனந்த விஜயபால அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே சிஐடியினர் வந்துட்டார்கள் என்று தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இன்றைக்கு காலையில் மார்ச் மாதம் 19ஆம் தேதி முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகோன் அவர்கள் இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் மாத்தறை நீதிமன்றத்தில் தானா முன்னிலையாகி சரணடைஞ்சதாக சொல்லப்படுது. ஸோ இப்போ அவருக்கு மாத்தறை நீதிமன்றம் விளக்கமறியல் ரிமாண்டில் அவரை எடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தான் இனி அடுத்த கட்டமாக அவருக்கு என்ன நடக்க போகுதுன்றது எங்களுக்கு வெளியே தெரிய வரும். கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் போனதுக்கு பிறகு, இவர் முதலே சரணடைஞ்சிருந்தார்னு சொன்னால் இவ்வளவு தூரம் ஒரு மரியாதைக்குரிய வகையில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பார். அவருக்கான விசாரணைகள் போயிருக்கும். ஆனால் இவ்வளவு தூரம்
ஒருத்தர் ஒரு நீதிமன்றத்தை ஏமாற்றி போலீஸாரை ஏமாற்றி சாதாரணமாக கண்ட இடத்துல கைது செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அதிகாரி போயிருக்கிறாருன்னு சொன்னால் அதற்கான விசாரணைகளும் கடுமையாக இருக்குமென்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. எப்படிப்பட்ட விடயங்கள் வெளியே வருதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் சட்ட நடவடிக்கை வந்து மிக கடுமையானதாக இருக்குமென்னு சொல்லப்படுது. இந்த புதிய அரசாங்கத்தின் மேலேயும் அதிகமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு பெரிய அளவில் இந்த பிரச்சனை மாறினபடியாக கண்டிப்பாக இவருக்கான தண்டனைகளும் கடுமையானதாக இருக்குமென்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நேற்று ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருந்தது. இலங்கையினுடைய இப்போ இருக்கிற ஐஜிபி, அதாவது பிரியந்த வீரசூரிய அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை இலங்கையினுடைய அனைத்து போலீஸாருக்கும் வெளியிட்டிருந்தார், இஷ்யூ பண்ணியிருந்தார். என்னென்னு சொன்னால், இனிமேல் நீதிமன்றத்தால் யாராவது ஒருத்தருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டா, தனிநபரோ இல்லாட்டி யாருக்கோ பிடியாணை பிறப்பிக்கப்பட்டா, சரியாக அந்த நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 30 நாட்களுக்குள்ள அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாட்டி அவரினுடைய அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் நீதிமன்றத்தால் முடக்கப்படும் என்று சொல்லி ஒரு கடுமையான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை இனிமேல் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. யாராவது அப்படி பிடியான பிறப்பிக்கப்பட்டு இப்போ இந்த இவர் மாதிரி அந்த பிடியான பிறப்பிக்கப்பட்டு 30 நாட்களுக்குள்ளே சரணடையாமல் தொடர்ச்சியாக அவர்கள் தலைமறைவாகவே இருப்பார்களாக இருந்தால் அவருடைய அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்துமே நீதிமன்றத்தால் முடக்கப்படும். அதுக்கு பிறகு 1 வருடத்துக்குள்ளே அந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டு 1 வருடத்துக்குள்ளே அவர் சரணடையணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதுக்கிட்ட மாதிரி அந்த சொத்துக்கள் முழுமையாக அரசாங்கத்துக்கு சொந்தமாகுமோ இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படுற மாதிரி ஒரு விடயம் வந்து போலீஸ் மாதிபரால் நேற்று இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கு வரைக்குமே நிறைய பேர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டிய நிறைய பேர் முன்னிலையாகாமல் தொடர்ச்சியாக வழக்குகள் நிலுவையில் போய்கொண்டிருக்குது. அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான கடுமையான நடவடிக்கையாக இருக்குன்ற மாதிரி இந்த விடயம் வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். அடுத்த அப்டேட் என்னென்னு சொன்னால், அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய இப்போ இலங்கை வந்து ஆரம்ப காலகட்டங்களில் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியன்களை அதே மாதிரி டச்சினுடைய காலனித்துவ ஆட்சியன்களை இருந்தது எல்லாருக்குமே தெரியும் தானே. அந்த மாதிரி டச்சினுடைய காலனித்துவ ஆட்சியன்களை இருக்கும்போது இலங்கையிலிருந்து டச்சுக்காரர்களால் எடுத்துக்கொண்டு போகப்பட்ட முக்கியமான கலைப்பொருட்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்பி கொடுக்கப்பட போகுது. இதை யார் சொல்லியிருக்கான்னு சொன்னால், டச்சினுடைய இலங்கைக்கான தூதுவர் தான் இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். என்னென்ன பொருட்கள் வரப்போகுதுன்னு சொன்னால், மோதிரம், அதே மாதிரி அவர்களை கொண்டு போகப்பட்ட அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டு போகப்பட்ட பழமை வாய்ந்த மோதிரம், அதே மாதிரி ஒரு சில கலைத்துவம் வாய்ந்த கதிரைகள், அதே மாதிரி யானை தந்தத்தால் செய்யப்பட்ட நகைப்பட்டிகள், இந்த மாதிரியான ஒரு பழமை வாய்ந்த கலைப்பொருட்கள் வந்து திரும்பவும் எங்கள் நாட்டுக்கு ஒரு 6 பொருட்களுக்கு மேலே பீரங்கிகள், 2 பெரிய பீரங்கிகள்னு சொல்லி ஒரு 6 பொருட்கள் இந்த மாதிரி திரும்ப எங்கள் நாட்டுக்கு வழங்கப்பட போகிறதா, நெதர்லாண்டிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட போகிறதா டச்சினுடைய தூதுவர் வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இதுவும் வந்து எங்கள் நாட்டினுடைய பழமை வாய்ந்த விடயங்கள் திரும்ப கொண்டு வரப்படுது. இப்போ இந்தியாவிலெல்லாம் எலிசபெத் மகாராணியினுடைய கிரீடத்தில் இருக்கிற மாணிக்கம் வந்து இந்தியாவினுடையதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விடயம் வந்து போய்கொண்டிருக்குது. அதை திரும்ப பெறதுக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விடயம் இப்போ வரைக்குமே. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் நாட்டிலேருந்து கொண்டு போகப்படுது. இதே மாதிரி பிரிட்டிஷும் அதிகமான விடயங்களை கொண்டு போயிருக்கிறார்கள். அதே மாதிரி போர்த்துகீயர்கள், இந்த மாதிரி எல்லாருமே கொண்டு போனது. அதுக்குள்ளே இந்த டச்சுக்காரர்கள் கொண்டு போனதை 2 நாட்டுக்கும் இடையிலான ஒரு சிநேகபூர்வமான நட்புறவுக்காக திரும்ப எங்கள் நாட்டுக்கு வழங்கப்பட போகிறதா ஒரு விடயம் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயமா எங்களால் வந்து இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கடைசி விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொடுக்குற நேரத்தில் ஒருவேளை நீங்கள் இந்த விடயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில வேளை இதை பார்த்து முடித்ததுக்கு பிறகு கூட சில செய்திகளில் சோஷியல் மீடியாவில் வைரலாக போகிறத கூட நீங்கள் வந்து பார்ப்பீங்க. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இலங்கையினுடைய எந்த இடம்ன்றதை வந்து நான் சரியாக சொல்கிறேன், அந்த பேர் வந்து வாயில் வராது, சரியாக சொல்கிறேன். மினன என்ற இடத்துல, அதாவது எஹிலிய கொட என்ற இடத்துல இருக்கிற மினன என்ற இடத்துல வந்து அந்த அதான் சரியான பேரை நினைக்கிறேன். தவறாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியான பேரை. ஸோ இந்த இடத்துல வந்து போய்கொண்டிருந்த ஒரு பியர் ட்ரக், மதுபானத்தை ஏற்றி கொண்டு போய்கொண்டிருந்த ஒரு ட்ரக் வந்து கவிழ்ந்துருக்குது, ரோட்டில் வந்து கவிழ்ந்துருக்குது. அது கவிழ்ந்ததுக்கு பிறகு அந்த ஃபுல்லாகவே வந்து பியர் இருந்துருக்குது அந்த வாகனத்தில் ஃபுல்லாக. அந்த பியர் பாட்டில்ஸ் எல்லாமே கீழே விழுந்து உடைஞ்சு பாதி உடையாமல் இருக்கிற நேரத்தில் அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் என்ன செஞ்சுருக்கிறார்கள்னு சொன்னால், அந்த இடத்துல போய் அந்த பெரிய பெரிய பொக்ஸாக தானே இருக்கும், இந்த பியர் பாக்ஸ் வந்து நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பெரிய பெரிய பொக்ஸாக இருக்கிற அந்த பொக்ஸை வந்து நிறைய பேர் அங்கேருந்து தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தால் கொழும்புக்கும் ரத்னபுர மெயின் ரோட் அந்த இடத்துல நடந்திருக்குது. கொழும்பு ரத்னபுர மெயின் ரோட்டில் நடந்திருக்குது. அந்த ரோடே வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்குது. அந்த ஏரியா மக்கள் ஒவ்வொரு பியர் கேன்ஸ், சில பியர் பாட்டில்ஸ், உடையாமல் இருக்கிற பாட்டில்ஸை வந்து எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு கேட்டால் ரெஸ்கியூ பண்ணி
அதை வந்து இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பண்ணுற மாதிரி அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி சொல்ல போனால் போலீஸாருக்கு உதவி செய்கிற மாதிரி தான் அந்த சம்பவம் ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவமாக வந்து இந்த சம்பவம் மாறி இருக்குது. ஸோ இதுவும் வந்து இப்போ எங்களால் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. அதனால தான் என் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இதுதான் இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய இலங்கையினுடைய முக்கியமான அப்டேட்ஸாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அதை இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். என்னை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த வீடியோஸ் வந்து பெரும்பாலும் ரிசர்ச் சம்மந்தப்படுது. ரிசர்ச் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸாக தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 2-3 வீடியோ என்னடா நீ நியூஸ் அப்டேட்ஸ் மாதிரி கொண்டு போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ரிசர்ச் வீடியோஸும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. சில வீடியோஸ் வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து நான் அதை ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வீடியோஸும் கட்டாயமாக வரும். பட் கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ஸை வந்து அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லி தான் என் வீடியோஸில் வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து நான் அட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக 2மே வரும். அப்டேட் வீடியோஸும் வரும், அதே மாதிரி ரிசர்ச் வீடியோஸ், இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸும் வரும். கவலைப்படாதீங்க. அந்த வீடியோஸுக்கான சில முக்கியமான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் வந்து ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக சூன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ச்சியான எல்லா அப்டேட்ஸும் பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணி வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு ஏதாவது டாபிக்ஸை பற்றி நீங்கள் கதைக்கணும்னு வச்சிங்கன்னு சொன்னாலும், நான் என் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னு சொன்னாலும் அதை என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.